இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போகிறது வந்து அட்வொகேட் மிஸ்டர் பி யோக கிருஷ்ணன் சார். அவர் மேடை கலைக்கணும். இன்னைக்கு டாபிக் வந்து லேண்ட்மார்க் கேஸ்லாம் இன் கிரிமினல் லா. இப்போ லலிதா குமாரி கேஸில் ரிலேட்டடாக இன்னொரு கேஸ்லாம் வந்துச்சு. ஆஸ் வந்து காகன்சபிள் அஃபென்சஸாக இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐஆர் இஸ் மேண்டிட்டரின்னு சொன்னாங்க. ஒரு காகன்சபிள் அஃபென்ஸ் வந்துருச்சு, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா போலீஸ் ஆஃபீஸர் மஸ்ட் ரிஜிஸ்டர் தி எஃப்ஐஆர், கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னது லலிதா குமாரி கேஸ்லான்னு சொன்னாங்க. எல்லா காகன்சபிள் அஃபென்சஸுக்கும் அவங்க பண்ண சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்தது தான் ப்ரிலிமினரி என்கொயரி. ஆஸ் அ ப்ரிலிமினரி என்கொயரி வந்து பண்ணிக்கலாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஒரு 5 இல்லுஸ்ட்ரேட்டிவாக தான் சொன்னாங்க, நாட் எக்ஸாஸ்டிவ் அப்படின்னு சொல்லியே சொன்னது தான். என்னென்ன சார்? மேரிட்டல் டிஸ்பியூட்ஸ், மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ், சோன் இருக்கா. இது எல்லாமே ஒரு இல்லுஸ்ட்ரேட்டிவாக அந்த மாதிரி இருக்குது. டிலே எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எதுக்காண்டி அந்த ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபர்மேஷன் உண்மையாக பொய்யா? சரி, பொய்யா இருந்தால் அரெஸ்ட் பண்ணலாமா சார் அவரை கொடுத்தவரை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் பண்ணிக்கோங்க, அவங்க அங்கே ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறது என்னென்னா, இஃப் தேர் இஸ் அ பிரைமா ஃபேசி பார்ப்பாங்க. இங்கே வந்து காகன்சபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான் அங்கே ப்ரிலிமினரி என்கொயரியோட கோர் கான்செப்ட். அங்கே ப்ரிலிமினரி என்கொயரி லலிதா குமாரி கேஸில் படி பண்ண போகிறது என்னன்னா, இங்கே காகன்சபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறது தான். ஓகேவா? இது லலிதா குமாரி கேஸில் சொல்லப்பட்ட ப்ரிலிமினரி என்கொயரி ஆஸ்பெக்ட். ஆனால் இப்போ இருக்க பிஎன்எஸ்எஸில் நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறது அது காகன்சபிள் அஃபென்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 173 subsection 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதுபடி ஈவன் தோ அது காகன்சபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லலிதா குமாரி கேஸில் என்ன சொல்லுதுன்னா, வந்த இன்ஃபர்மேஷன் காகன்சபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ரைட் நவ் பிஎன்எஸ்எஸில் வந்தது காகன்சபிள் அஃபென்ஸாக இருந்தால் கூட, நீங்கள் வாங்கின இன்ஃபர்மேஷன் ஒரு காகன்சபிள் அஃபென்ஸாக இருந்தால் கூட அதில் பிரைமா ஃபேசி சாட்டிஸ்ஃபை ஆகுதா, தேர் இஸ் அ பிரைமா ஃபேசி சாட்டிஸ்ஃபை ஆர் நாட் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி ப்ரிலிமினரி என்கொயரி பண்ண சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் இம்ரான் பிரதாப் காந்தி vs ஸ்டேட். இம்ரான் பிரதாப் காந்தி vs ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2025 லைவ்லா SC, தட் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட் 362 பேஜ் நம்பர். இந்த கேஸ்லால் என்ன சொல்கிறான்னா, 173 subsection 3 இஸ் அன் எக்ஸப்ஷன் டு 173 subsection 1. 173 subsection 3ன்றது இஸ் அன் எக்ஸப்ஷன் டு 173 subsection 1. ஏன்னா எல்லா காகன்சபிள் அஃபென்சஸுக்குமே நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்கிறது 173 subsection 1. அதாவது ஓல்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச 154 subsection 1 ஆஃப் சிஆர்பிசி. ஆனால் பிஎன்எஸ்எஸில் 173 subsection 3 என்ன சொல்லுதுன்னா, வந்த இன்ஃபர்மேஷன் ஒரு காகன்சபிள் அஃபென்ஸாக இருந்தால் கூட போலீஸ் ஆஃபீஸர் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணலாம் டு சாட்டிஸ்ஃபை தேர் இஸ் அ பிரைமா ஃபேசி கேஸ் ஆர் நாட். இந்த இதில் பிரைமா ஃபேசி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது தான் 173 subsection 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இது ரிலேட்டடாக சொல்லும் போது அப்போ எல்லா காகன்சபிள் அஃபென்சஸுக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணலாமா இப்போ இருக்க ட்ரெண்ட் படி? அப்போ 173 subsection 3 என்ன சொல்லுது? அப்புறம் யாராவது பேரக்ஸ் வச்சுருக்கீங்களா எல்லாரும்? அதாவது எதுக்காண்டி கேட்குறேன்னா, ஒரு காகன்சபிள் அஃபென்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா போலீஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும். கரெக்டாக? இதானே ஜென்ரல் ரூல் நம்ம சொல்கிறது. அப்படி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டைரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னா சார், நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு போவீங்க? இப்போ போகிறீங்க, இன்ஸ்பெக்டர் உங்களோட இன்ஃபர்மேஷனை எடுக்கலை, நீங்கள் எங்கே போவீங்க? அடுத்து எஸ்பி ஆஃபீஸில் போய் என்ன பண்ணீங்க? இது அன்றாட ப்ராக்டிஸில் அதிகமாக நடக்கிறது தான். இதே இன்ஃபர்மேஷனை ரிட்டனில் கொடுப்பீங்க, பை போஸ்டரில் கொடுப்பீங்க. கரெக்டாக? போஸ்ட்டில் கொடுப்பீங்களா? நீங்கள் சொல்கிற ஆன்சர் போஸ்ட்டில் கொடுப்பீங்க. அவங்க அதில் ஆக்ஷன் எடுக்கலைன்னா அடுத்து தான் நீங்கள் சொல்கிற மேஜிஸ்ட்ரேட்டிட்ட வரணும். இது எதனால்? இது வந்து ஒரு கைட்லைன்ஸாகவே ஃபாலோ பண்ண கேஸில் தான் சக்கிரி வாசு vs ஸ்டேட். இந்த கேஸில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முன்னாடி வந்து போலீஸ் ஆஃபீஸர் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஹைகோர்ட்டில் வந்து டைரக்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. 482 ஆஃப் சிஆர்பிசி, ரைட் நவ் 528 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி அவங்க டைரக்ஷன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அது பேர்டன் அதிகமாகிருச்சு. ஏன்னா ஹைகோர்ட் சீட்டை அடிக்கடி எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அந்த இன்ஃபர்மேஷனில் அவர் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் போயிட்டு எஸ்பி கிட்ட பை வே ஆஃப் போஸ்டலில் ரிட்டனில் கொடுங்க. அவரும் அதில் ஆக்ஷன் எடுக்கலைன்னா மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போய் ஜேஎம் கிட்ட அண்டர் 156 subsection 3 ஆஃப் சிஆர்பிசி கீழே
ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அந்த அப்ளிகேஷன்லேயும் எந்த இது ரெமடி இல்லைன்னா அடுத்து 482 அப்படின்னு சொன்னாங்க. பிட்வீனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஸ்டேஜஸை பிரித்தது தான் சக்கிரி வாசு வர்சஸ் ஸ்டேட். இது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அதாவது 156 சப்செக்ஷன் 3ன்னு ஒன்று நீங்கள் படிக்கிறீங்க ரைட்னா, 175 சப்செக்ஷன் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படிக்கிறீங்கன்னா ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து சக்கிரி வாசு வர்சஸ் ஸ்டேட். இது நிறையா பேருக்கு ரீகால் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம், சில பேருக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. சக்கிரி வாசு வர்சஸ் ஸ்டேட் தான் ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து 156 சப்செக்ஷன் 3 ரிலேட்டடாக வந்தது. இதில் தான் நிறைய ஆஸ்பெக்ட்ஸை டீல் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர் கைட்லைன்ஸ் சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டாகவே 482 இன்வோக் பண்ணாதீங்க, இந்த ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டு இதில் ரெமடி கிடைக்கலன்னா நீங்கள் 482 ஆஃப் சிஆர்பிசிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து இந்த 156 சப்செக்ஷன் 3 இருக்குல்ல, நம்ம டைரக்ஷன் கேட்போம்ல, அதில் அஃபிடவிட் போடுறோம்ல, போடுவீங்களா? எதனால் அஃபிடவிட் போடுறீங்க? நீங்கள் 156 சப்செக்ஷன் 3 எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, அஃபிடவிட் போட சொல்லியிருக்காது. ஆனால் 175 சப்செக்ஷன் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் எடுத்திங்கன்னா அஃபிடவிட்ன்ற வேர்டு இருக்கும், அப்ளிகேஷன் அலாங் வித் அஃபிடவிட்னு இருக்கும். எதனால் அந்த அஃபிடவிட் இருக்குது? அதுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் காரணம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பிரியங்கா ஸ்ரீவஸ்தவா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நீங்கள் 156 சப்செக்ஷன் 3 கீழே ஒரு அப்ளிகேஷன் மேக் பண்ணுறீங்க, ஜேஎம் கிட்ட டைரக்ஷன் கேட்குறீங்கன்னா அதுக்கு அஃபிடவிட் மஸ்ட்டுன்னு சொன்னது. எதனால் அந்த அஃபிடவிட் வேணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பொய்யா ஒரு தகவலை கொடுத்துடலாம், அப்போ ஒரு அஃபிடவிட் விட்டானா ஒரு பர்சனலாக பைண்ட் ஆவார், இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலான்றதுக்காண்டி தான். இந்த ஃபால்ஸாக இம்ப்ளிகேட் பண்ணுறதை வந்து தடுக்கிறதுக்காண்டி கொடுத்தாங்க. 156 சப்செக்ஷன் 3 கீழே நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் மேக் பண்ணும்போது அஃபிடவிட் போடுறது அந்த பர்சனை பைண்ட் பண்ணும். ஓகேவா? அதான் இந்த கேஸில் பிரியங்கா ஸ்ரீவஸ்தவா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இந்த கேஸில் தான் அஃபிடவிட் இஸ் மஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இதை இன்கார்பரேட் பண்ணி தான் இப்போ நீங்கள் வச்சுருக்க 175 சப்செக்ஷன் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் அப்ளிகேஷன் அலாங் வித் அஃபிடவிட்ன்ற வேர்டு இருக்கும். அப்போ அந்த அஃபிடவிட்ன்ற வேர்டு வரதுக்கான ரீசன் வந்து பிரியங்கா ஸ்ரீவஸ்தவா கேஸ் தான். ஓகேவா? இந்த கேஸில் தான் இப்போ உங்களுக்கு ப்ரொவிஷனாக இன்கார்பரேட் ஆகிருக்கு. ஓகே, 173 சப்செக்ஷன் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இருக்குல்ல, அதில் என்னென்ன அஃபென்சஸுக்கு வந்து ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணணும்னு இருக்கு? 3 to 7 years இல்லையா மேடம்? சரி, நான் 173 சப்செக்ஷன் 3 ரீட் பண்ணுறேன். Without prejudice to the provisions contained in section 175 on receipt of information relating to the commission of any cognizable offence which is made punishable for 3 years or more but less than 7 years. ஆனால் அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கூட வரலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 3 to 7 years இருக்க அஃபென்சஸுக்கு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ண சொல்கிறாங்க. வெதர் இட் இஸ் மேண்டிட்டரி, ப்ரொவிஷன்ஸை படித்தே சொல்லலாம். வெதர் இட் இஸ் மேண்டிட்டரி இல்லையா? யாருக்குமே மே கரெக்ட் ஆன்சர். அப்போ அவர் நினச்சா பண்ணலாம். அப்போ அவர் வர இன்ஃபர்மேஷன்லேயே அவர் பிரைமா ஃபேசி இருக்குன்னு அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார்னா அவர் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணணும்? எஃப்ஐஆர் போட்டணும். ஃபஸ்ட்டு அப்போ ப்ரிலிமினரி என்கொயரி, தேர் ஆஃப்டர் எஃப்ஐஆர். கரெக்டாக? தட் இஸ் அ ரூல். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவாங்க, அதில் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு பிரைமா ஃபேசி சாட்டிஸ்ஃபை ஆனான்னா சப்சிக்வெண்ட்டாக அவர் வந்து எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேவா? தட் இஸ் அ ரூல். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 173 சப்செக்ஷன் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் 3 to 7 years இருக்க அஃபென்சஸில் இவர் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆஸ் 3 to 7 years இருக்க அஃபென்சஸில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பிரைமா ஃபேஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகலை, அது காகினிசபிள் அஃபென்ஸாக இருந்தும் நீங்கள் பிரைமா ஃபேசி சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணலாம். அதுக்கு யாரோட அப்ரூவல் வேணும்? அதிலே இருக்குது சார். வித் த ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸோட அந்த ரேங்குக்கு குறையாதவர்கிட்ட இருந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும். அப்போ ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறதுக்கு முன்னாடி யாரோட அப்ரூவல் இங்கே வேணும்? டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். எஸ்பிகிட்ட வாங்கலாமா? அப்படின்னா டெபுட்டி சூப்பரண்ட் சொல்லிட்டாங்க, எஸ்பிகிட்ட வாங்கலாமா? இல்லைனா அபோவ் த கேடரில் வாங்கலாமா? ஏன்னா நாட் பிலோ த ரேங்க் தான் சொல்லியிருக்காங்க, இல்லை அபோவ் த ரேங்க் இஸ் ஆப்வியஸ்லி இன்க்ளூடட். ஓகேவா? இந்த அடிப்படையில் தான் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்குவோம். இதுக்கடுத்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்னு அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ ரீசனாக கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அது கம்மா கிராஸ் பண்ணியிருக்கீங்களா? கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ஆஸ் நம்ம இந்த சைடு டிஃபென்ஸ் சைடு இருக்கும் போது பெயிலுக்கு ஈஸியாக கேட்கக்கூடிய ரைட்ஸாக இப்போ வந்திருக்கு. ஆஸ் அ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை வந்து அக்யூஸ்டுக்கு ஃபர்னிஷ் பண்ணலைன்னா
the arrest is illegal, subsequently the remand is also illegal அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை நீங்கள் போலீஸ் ஃபர்னிஷ் பண்ணலை அப்படின்ற ஒரே காரணத்து அடிப்படையில் எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆயிடுச்சு, ப்ரொவிஷன்ஸ் வந்து பிஎன்எஸ்எஸோட ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் என்டைட்டில் ஃபார் செட் அட் லிபர்ட்டி, தட் மீன்ஸ் பெயிலில் நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு யூ ஆர் என்டைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட் இல்லீகல், அரெஸ்ட்டு தொடர்ந்து மேக் பண்ணுற ரிமாண்ட் இஸ் ஆல்சோ இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் சஸ்டைனபிள் பை லா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி அந்த பர்சனை செட் அட் லிபர்ட்டி பண்ணியிருக்காங்க. எனிவன்? நிறையா தடவை இதாச்சு, நிறையா குரூப்லேயே வந்துச்சு. வேர்ல்டு வைட் ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட் மிஹிர் ராஜேஷா. இந்த கேஸ்லலாம் ஃபேமஸ் கேஸ்லாம் ஃபார் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டுக்கு இப்போ ரைட் நவ் இருக்குது. எதனால் இந்த கேஸ்லாம் ஃபேமஸ்னால், ஆஸ் அ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் மஸ்ட்டுன்னு சொன்னது இந்த கேஸில் இல்லை, இதுக்குன்னா நிறையா கேஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இது எதுனாலன்றதை நான் சப்சிக்வெண்ட்டாக சொல்கிறேன். இந்த கேஸில் தான் இப்போ நீங்கள் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்னு எடுத்திங்கன்னா அதிகமாக சொல்லப்படுற கேஸ்லாம் மிஹிர் ராஜேஷாவில் சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ அதிகமாக அதை வந்து சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிஹிர் ராஜேஷா, MIHIR ராஜேஷ் சா, SHAH சா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2025. SEC கூட நோட் பண்ணிக்கோங்க. 2025 SEC ஆன்லைன் பேஜ் நம்பர் 256 வந்துடும். மிஹிர் ராஜேஷ்ன்ற கேஸ்லாம் போட்டாலே வந்துடும். இட்ஸ் அ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்னா என்ன, அதானே கேள்வியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கைது குறிப்பானைன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்கீங்களா? பெயிலெலாம் வாங்கும் போதுக்கு முன்னாடியே அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு கைது குறிப்பானைலாம் கொடுக்குறாங்களே, அப்படின்னா என்ன? சரி, பேசிக்ஸ்லேருந்து கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரெஸ்ட்டுக்கான ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் என்ன? நம்ம எல்லா பேருமே படித்த கேஸ்லாம் சொல்லிட்டோம். DK பாஸில் 11 கைட்லைன் சொல்லியிருக்காங்க. ஐடென்டிட்டி ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர். இப்போ நான் ஒரு மர்டர் பண்ணிட்டாங்க ஒரு கேர்ளு, நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க, பரவாயில்லையா? இந்த நைட்டில் இது ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதனால தான் கேட்குறேன். ஒரு ஹுமனை ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஜென்ரல் ரூல், கரெக்டாக? நிறையா படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், நிறையா சொல்லி கேள்விப்பட்டோம். ஒரு ஹுமனை வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சக்கூடாது, நைட் நேரத்தில் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே. அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் வந்து 43 subsection 5 ஆஃப் BNSS, 46 subsection 4 ஆஃப் CRPC. செக்ஷன் 46ல் subsection 4 ஆஃப் CRPC அந்த எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லும். அதே இது 43 subsection 5 ஆஃப் BNSSலேயும் அது ரிலேட்டடாக தான் சொல்லுவாங்க. இதில் என்னென்னா, எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸில் நீங்கள் உமனை ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு யாரோட பர்மிஷன் வேணும்? மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் வேணும். நான் ஒரு 12 மணிக்கு ஒரு உமன் அஃபென்ஸ் கமிட் பண்ணுறாங்க, இந்த மெயின் வயலில் நான் போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேஎமோட பர்மிஷனை கேட்டு வரணும்னா அந்த உமன் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் இருமா நான் போய் ஜேஎம் கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்துடுறேன்னா அந்த உமன் என்ன பண்ணுவாங்க? தப்பிச்சு போயிடுவாங்க, எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சேலுன்ற வேர்டு இருக்கும், கண்டிப்பாக அந்த பர்மிஷன் வாங்கணுன்ற இருக்கும். நீங்கள் 43 subsection 5 ஆஃப் BNSS எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சேலுன்ற வேர்டு இருக்கும். அந்த சேல்னா என்ன அர்த்தம்? லா படி இஸ் மேண்டிட்டரி, மே இஸ் டிஸ்கிரிஷனரி. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த சேலை டைரக்டரியாக எடுத்துருக்கோங்க, மேண்டிட்டரியாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் பெஞ்சில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தீபா வர்சஸ் விஜயலட்சுமின்றது தான் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட். 2025 ரிப்போர்ட் ஆன ஜட்ஜ்மெண்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 2025 தான். லைவ்லாவோடது வேணும்னா சொல்லுங்கள், தந்துடு. இதில் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே தெரியும். இது வந்து இஸ் டைரக்டரி 43 subsection 5 ஆஃப் BNSSல சொல்லப்படுற அந்த சேலுன்ற வேர்டை வந்து நீங்கள் டைரக்டரியாக எடுத்துக்கோங்க, நாட் அஸ் அ மேண்டிட்டரின்னு சொன்ன கேஸில் தான் தீபா வர்சஸ் விஜயலட்சுமி. இதில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் ஜஸ்டிஸும் ஜோதிராமன் ஜஸ்டிஸும் சேர்ந்து வழங்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த இதில் தான் ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இது மேண்டிட்டரி இல்லை, நாங்கள் டைரக்டரின்னு சொல்கிறனால நீங்கள் எல்லாமே பண்ணக்கூடாது, இதுக்கான ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போனா கண்டிப்பாக வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த கைட்லைன்ஸ் வந்து அந்த ஹுமன் போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கணும் அந்த மீன் வயலில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது ஒன் ஆஃப் தி மேஜர் பாயிண்ட்ஸ். நம்ம ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டிசைட் பண்ண ஒன் ஆஃப் தி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸில் BNSS வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணதில் இது ஒன்று இருக்குது. ப்ளீ பார்கெனிங் கேள்விப்பட்டீங்களா?
வாட் இஸ் பிக் ப்ளீ பார்கெனிங் மேடம்? பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுறது. காம்பவுண்டபிள் அஃபென்சஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ்ன்னு கேள்விப்பட்டீங்களா? வாட் இஸ் பை காம்பவுண்டபிள் அஃபென்சஸ், வாட் இஸ் பை நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ்? ஹவு இட் டிஃபர் ஃப்ரம் தி ப்ளீ பார்கெனிங்? ப்ளீ பார்கெயின் ரிலேட்டடாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, ஞாபகப்படுத்துங்க சொல்கிறேன். அதாவது இந்த மிஹிர் ராஜேஷாவை முடிச்சுட்டு சொல்கிறேன். ஆஸ் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டோட மெயின் க்ரைட்டீரியா என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறேன், அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணால் அவர்கிட்ட நான் என்ன சொல்லணும்? ரீசன். என்ன ரீசன் சொல்லுவீங்க? இப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டுக்கும் ரீசன் ஃபார் அரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டில் வந்து நீ இத்தனாந்தேதி இந்த குற்றம் பண்ண, அதனால இன்றைக்கி நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி என்னோட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறது இஸ் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். இது கண்டிப்பாக அந்த அரெஸ்ட் பண்ணப்படுற பர்சன்ஸ்க்கு வழங்கப்பட வேண்டிய ஒன் ஆஃப் தி காப்பீஸ் மாதிரி அந்த இது ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுக்கணும் ஆஸ் அ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். இது ப்ராக்டிஸில் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி மிஹிர் ராஜேஷாவுக்கு முன்னாடி ஓரலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த மாதிரி இந்த குற்றம் பண்ணியிருக்க, அதனால் இப்போ நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இதானே ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம். இது எதனால் சொல்கிறான்னு தெரியுமா? இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட். எந்த ஆர்டிகல்? எல்லாத்துக்கும் 21 எடுத்துரும். 22. எஸ், 22 வந்து என்ன சொல்லுது மேடம்? 22 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களா அரெஸ்ட் பண்ண பிறகு, டிடென்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களா, அதை வச்சு தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ரிலேட்டடாக நம்ம பேசுவோமா? நீங்கள் கூண்டாஸில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டால் உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்க? கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், இன்னொன்று டிடென்ஷன் ஆர்டரும், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டும், கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் கொடுப்பாங்களா? இந்த 2 ரீசன்ஸ் கொடுக்குறதுக்கு ஆர்டிகல் 22ஓட ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதே மாதிரி ஒரு உப்பா இருக்குல்ல, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டோ இல்லை பிஎம்எல்ஏ ஆக்ட்லேயோ அந்த பர்சன்ஸ் அரெஸ்ட் பண்ணப்படும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓரலாக நாங்கள் கொடுத்துட்டோம், ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை நாங்கள் ரீட் அவுட் பண்ணி காட்டிட்டோம், அதனால நாங்கள் வந்து மோடை வந்து ஸ்பெசிஃபை பண்ணல எங்கேயுமே, அது ரிட்டர்னில் தான் கொடுக்கணும் எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளீ ரைஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. என்னென்னா, நீங்கள் வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை சொல்லணும்னு சொல்லிட்டீங்க, இஸ் மேண்டிட்டரி, அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடு சொல்லிட்டாங்க. அஸ் எ ஸ்டேட் சைடு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே நாங்கள் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை சொல்லிடுறோம், ஆனால் அது மோடை சொல்லலை. நீங்கள் எய்தர் நீங்கள் 47 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் எடுத்தாலும் சரி, 50 ஆஃப் சிஆர்பிசி எடுத்தாலும் சரி, அதில் மோடே இருக்காது. தட் மீன்ஸ் எய்தர் இன் ஓரலாக ரிட்டர்ன்ற மோட்ஸ் இருக்காது. அப்போ நான் வந்து ஓரலாக சொன்னால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளீயை ரைஸ் பண்ணாங்க. அதனால நாங்கள் ஓரலாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லும் போது என்ன கான்ஃப்ளிக்டிங் வியூ நம்ம எடுப்போம்? இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஓரலாக கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அரெஸ்டட் பர்சன்ஸ்க்கு. அப்போ நம்ம இந்த சைட் டிஃபென்ஸ் சைடு என்ன எடுப்போம்? என்ன ப்ளீ நம்ம என்ன டிஃபென்ஸ் நம்ம எடுப்போம்? ஏன்னா ஓரலாக இருந்தால் நம்ம கான்ட்ரவரி பண்ணுவோம், எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் சொன்னேன்னு அவங்க சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் வருதா? இன்னொன்று, உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளுக்கு பதட்டமாக இருப்போமா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை அந்த சிச்சுவேஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொன்னால் நம்ம மைண்டில் ஏறுமா? அதை பற்றி புரிஞ்சுக்கிற இது இருக்குமான்றேன், அந்த கெப்பாசிட்டி அந்த டயத்தில் இருக்குமா? பயத்தில் இருப்போம், இதில் இருப்போம். அஸ் அ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டோட சொல்கிறதோட ரீசன் என்னென்னா, நான் வந்து அடுத்து என்னோட லீகல் இது ரீகோர்ஸ் என்னன்றதை பார்க்குறது. தட் மீன்ஸ் பெயிலில் ரிலீஸ் ஆகலாமா, வேறு எங்கேயாவது ஏதாவது ரீகோர்ஸ் நான் பண்ணலாமா, அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி அஃபென்சஸ் அது நான் பெயிலபிள் அஃபென்ஸா, பெயிலபிள் அஃபென்ஸா, இது ரிலேட்டடாக எனக்கு தெரியுது. இதை நான் கன்சல்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த ஸ்டேபிள் மைண்டில் இருக்கணும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து என்னென்னா, ஆஸ் வந்து அவங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லுவோம், போலீஸ் சொன்னேன்னு சொல்லுவாங்க, ப்ரூஃப் என்ன இருக்கும்? அதனால தான் மிஹிர் ராஜேஷால் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட்டர்னில் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஆஸ் அ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செட்டில்டு என்னென்னா 47 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை பற்றி பேசும். ஓல்டு வந்து 50 ஆஃப் சிஆர்பிசி, அது மேண்டிட்டரியாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் அது ரிட்டர்னில் கொடுக்கணும்னு சொன்னது தான் மிஹிர் ராஜேஷா கேஸ். ஓகேவா? மிஹிர் ராஜேஷ்டா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில் தான் நீங்கள் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை ரிட்டர்னில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அரைஸ் ஆகும். எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸ்லையும் என்னால் ரிட்டர்னில் கொடுக்க முடியுமா? ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் என்னால் ரிட்டர்னில் கொடுக்க முடியுமா? நீங்கள் அப்ஸ்காண்டிங்காக போகலாம், நான் அவசர அவசரமாக உங்களை பிடிக்கலாம், இப்போ நான் ரிட்டர்னில் கொடுத்துருக்க முடியுமா ஆஸ் அ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அரைஸ் ஆச்சு. ஸ்டேட் சைடு தான் கொரியா ரைஸ் பண்ணாங்க. எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னதும் மிஹிர் ராஜேஷால் தான். நீங்கள் அரெஸ்ட் பண்ணும் போது பண்ணிக்கோங்க, சப்சிக்வெண்ட்டாக ரிமாண்ட் பண்ண கூட்டிகிட்டு போகிறீங்களே, ப்ரியர் டு தி ரிமாண்ட் 2 hours அட்லீஸ்ட் ப்ரியர் டு தி ரிமாண்ட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை ரிட்டர்னில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால்
கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை நீங்கள் ரிட்டனில் கொடுக்குறது இஸ் மேண்டிட்டரி. ஒருவேளை உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஏற்பட்டு கொடுக்க முடியலன்னா ரிமாண்ட் பண்ணுற 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் ரிட்டனில் அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை ரிட்டனில் கொடுத்தானுமா ஆக வேணாமா? எல்லா கேசஸுக்குமா இல்லை ஒரு சில சீரியஸ் அஃபென்சஸ்க்கு மட்டுமா? சீரியஸ் அஃபென்ஸ் எல்லா அஃபென்சஸுக்குமா இல்லை குறிப்பிட்ட ஒரு சில சர்டைன் சீரியஸ் அஃபென்சஸ்க்கு மட்டும் நம்ம ரிட்டனில் கொடுத்தா போதுமா? ஆல் அஃபென்சஸ், எல்லா அஃபென்சஸுக்குமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அதோட சீரியஸ்னஸ் இருக்கோ இல்லையோ எல்லா அஃபென்சஸுக்குமே நீங்கள் வந்து ரிட்டனில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க ரெஃபர் பண்ண ஜட்ஜ்மெண்ட் வந்து பங்கஜ் பன்சால் vs யூனியன் ஆஃப் இந்தியா 2024 7 SCC பேஜ் நம்பர் 576. இந்த கேஸில் வந்து பிஎம்எல்ஏ ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பிஎம்எல்ஏ ரிலேட்டடாக ஒரு பர்சனை அந்த பர்சன் இடி அரெஸ்ட் பண்ணான்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை கொடுக்கணும். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை நான் ஓரலாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா ரிட்டனில் நீங்கள் கொடுக்க சொல்லி இங்கே எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ்லலாம் ரெஃபர் பண்ணி தான் மிகே ராஜேஷால் கடைசியில் கன்க்ளூட் பண்ணது நீங்கள் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை ரிட்டனில் கொடுக்கணும், தட் இஸ் மேண்டிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டுக்கும் அரெஸ்ட் மெமோக்கும் வித்தியாசம் இருக்கா? ரெண்டு யார் பார்த்துருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் எப்போ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுவீங்க? அஃபென்ஸ் கமிட் ஆனா எந்த அஃபென்ஸ் கமிட் ஆனால் சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? எனி அஃபென்ஸ், கிரிமினல் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், அதுவும் அஃபென்ஸ் தான், கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் கமிட் பண்ணிட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? போலீஸ் ஆஃபீஸர் இப்போ தான் சொன்னீங்க அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. சரி, ஒரு பெயிலபிள் அஃபென்சஸுக்கு என்னை அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? ஜேஎமோட பர்மிஷனோட அரெஸ்ட் பண்ணலாம். எது காக்னிசபிள் அஃபென்ஸ், எது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்? எந்த ஷெட்யூல் சார்? ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஒரு சில பேர் அந்த 3 வருஷத்துக்கு மேலே இருக்க அஃபென்சஸ்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ் அந்த மாதிரி புரிதல் இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறது. காக்னிசபிள் அஃபென்ஸாக நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக டிசைட் பண்ணுறது, பெயிலபிளாக நான் பெயிலபிளாக டிசைட் பண்ணுறது, இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் பிஎன்எஸ்எஸில் சொல்லியிருந்துச்சுன்னா தட் இஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ், இல்லை அது நான் காக்னிசபிள் சொன்னால் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஓகேவா? 3 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸுன்ற ஒரு பிரிவு இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. ஓகே, தட் இஸ் அ வியூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ நான் ரீசன் ஃபார் அரெஸ்ட்டுன்னு சொல்லும் போது இவர் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாருன்னு சொல்கிறேன்ல, இவர் அப்ஸ்காண்ட் ஆயிடுவார், இவர் எவிடன்ஸை டேம்பர் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் எடுப்பீங்களா? இதெல்லாம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டா? கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வரும். அப்போ அரெஸ்ட் மெமோனா என்ன சார்? வாட் இஸ் பை அரெஸ்ட் மெமோ? அரெஸ்ட் மெமோக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ரிலேட்டட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அரெஸ்ட் மெமோ கொடுத்துட்டு அஸ் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ப்ராக்டிக்கல் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரில. அரெஸ்ட் மெமோ பார்த்துருக்கீங்களா? மோஸ்ட்லி இப்போ தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டே கொடுத்துட்ருக்காங்க. முன்னாடி அந்த அரெஸ்ட் மெமோ கைது குறிப்பானையை தான் நம்ம வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்னே சொல்லி ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இதுவும் ஒன் அண்ட் சேம் கிடையாது. ஓகேவா? முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆனாலே அரெஸ்ட் பண்ணணுமா? நான் ஒரு மர்டர் கமிட் பண்ணிட்டேன், என்னை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். பெரிய குற்றம். நோ, ஆன்சர் இஸ் நோ. ரீசன், போலீஸ் ஆஃபீஸர் நினச்சா தான் அரெஸ்ட் பண்ணணும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நினச்சா தான் அரெஸ்ட்டு. போலீஸ் ஆஃபீஸர் நினைக்கலன்னா அரெஸ்ட்டு தேவையில்லை. ஓகேவா? ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நான் நினைக்கிறேன் ஓடி போக மாட்டேன்னு, எதுக்கு நான் அரெஸ்ட் பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணுறதோட ஃபுல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் இருக்குது. கோர்ட் வந்து டைரக்ட் பண்ண முடியாது இவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஓகே, கோர்ட் கேனாட் டைரக்ட் இட். கோர்ட் வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஓகே. ஆனால் அரெஸ்ட் பண்ண சொல்லி டைரக்ட் பண்ண முடியுமா? ஆன்சர் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறேன். தட்ஸ் ஆல். காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எதுக்கு வருது? உங்களுக்கு த்ரெட்டனிங்காக இருக்கா? உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், அது நான் நம்பணும். ஆஸ் ஐவோ நான் நம்பணும், நீங்கள் சொல்ல தேவையில்லைன்னு. ஆஸ் அ விக்டிமை நான் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நான் நம்பணும். அந்த ரீசன்ஸை ஆஸ் அ ரீசன் டு பிலீவ் எனக்கு இருக்கணும். ஆஸ் இதை சொல்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து 41 ஆஃப் சிஆர்பிசி, 35 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதில் சப்செக்ஷன் 1ஓட கிளாஸ் பி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வரும். இந்த லெஸ் தென் 7 இயர்ஸ் இருக்க அஃபென்சஸுக்கு வந்து அரெஸ்ட் இஸ் நாட் மேண்டிட்டரின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? 7 வருஷத்துக்கு அது என்ன சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் என்னது மேடம்? 7 வருஷத்துக்கு கீழே இருக்க அஃபென்சஸுக்கு அரெஸ்ட் மேண்டிட்டரி இல்லைன்னு சொல்லுவாங்களா சார்?
எந்த ஜட்ஜ்மெண்ட் சார்? நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக கேட்ட கேஸில் அர்னேஷ் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2014 அந்த கேஸில் வந்து இந்த ஹுமன் ரிலேட்டடான அஃபென்சஸ், தட் மீன்ஸ் ஹஸ்பண்டுக்கு எதிராக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க கேசஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அரெஸ்ட் வந்து மேண்டேட்டரி கிடையாது. லெஸ் தென் 7 years வரைக்கும் இல்லை 7 years இருக்க அஃபென்சஸுக்கு வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக அவங்க அல்டர்னேட்டிவ் ரிகோர்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக போலீஸ் ஆஃபீஸர் ஒன்று பண்ணலாம். என்னது? 41A நோட்டீஸ். 14A நோட்டீஸ் ஒன்று இருக்குல்ல, அதை இஷ்யூ பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் 35 subsection 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கீழே ஒரு நோட்டீஸ்னு ஒன்று போலீஸ் ஆஃபீஸர் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸ் அடிப்படையில் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண அந்த அக்யூஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க, வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒன்ஸ் அந்த நோட்டீஸை அவங்க மதிக்கலை, இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணலைன்னா சப்சிக்வெண்ட்டாக போலீஸ் ஆஃபீஸர் கேன் அரெஸ்ட். ஸ்ட்ரைட்டாகவே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் 41A நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கள். அந்த 41A நோட்டீஸை அவங்க மதிக்கலை, அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணலைன்னா மட்டும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி அஃபென்சஸ் நான் ஆஸ் ஐஓ நான் திங்க் பண்ணும்போது. ஆனால் அந்த 41A நோட்டீஸ்ன்னு சொல்கிறது ரைட் நோ 35 subsection 3 கீழே சொல்கிறது வந்து லெஸ் தென் 7 years இருக்க அஃபென்சஸுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் மேண்டிட்டரியாக அப்போ பண்ண சொல்லியிருக்காங்க. எடுத்தோடனே அரெஸ்ட்டுக்கு போகாதீங்க, நீங்கள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கள். அந்த நோட்டீஸ் அடிப்படையில் அவர் கோஆப்ரேட் பண்ணால் நீங்கள் அரெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணோன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்? இப்போ சொன்னது தான் ரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ஃபர்னிஷ் பண்ணி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் அவர் அரெஸ்ட் பண்ணணும். இது ரிலேட்டடாக 41A நோட்டீஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோஸ்ட்லி எல்லா பேருக்கும் தெரிஞ்சது தானே இல்லையா? 41 நோட்டீஸ் கேள்விப்பட்டது இல்லையா? ஆஸ் அ போலீஸ் வந்து அதிகமாக வந்து இந்த நோட்டீஸ்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவோம். 41 A கீழே இஷ்யூ பண்ணுறது தான் 41A நோட்டீஸ்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் வரலைன்னா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோட்டீஸில். இதை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா? ஆஸ் பிஎன்எஸ்எஸ் தான் எலக்ட்ரானிக் மோட்ஸில் வந்துருச்சுல, அப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம்ல? அனுப்பக்கூடாது. 41A notice cannot be sent through WhatsApp or in any electronic modes. சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் சத்யேந்தர் குமார் அன்டில் வர்சஸ் என்ன வரும்? சிபிஐ. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சத்யேந்தர் குமார் அன்டில் வர்சஸ் சிபிஐ 2025 கேஸில். ஆனால் சில பேருக்கு 2023 2022 கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஐஏல டிசைட் ஆகிட்டு இருக்க இஷ்யூ, அதில் ஒன் ஆஃப் த இஷ்யூ தான் 2025 டிசைட் ஆன இஷ்யூ. 41A நோட்டீஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பக்கூடாது, அதை வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் மோட்ஸில் அனுப்பக்கூடாதுன்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் சத்யேந்தர் குமார் அன்டில் வர்சஸ் சிபிஐ. நோட் பண்ணிக்கோங்க, 2025 ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு அவங்க ரெஃபர் பண்ண இன்னொரு செக்ஷன்ஸ் வந்து 530 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் இருக்குது. அதனால 530 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ஸை அவங்க இன்டர்பிரேட் பண்ணி தான் 41A ரைட் நோ 35 subsection 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கீழே அந்த நோட்டீஸை நீங்கள் எலக்ட்ரானிக் மோட்ஸில் சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சம்மன்ஸை சென்ட் பண்ணலாமா? எலக்ட்ரானிக் மோட்ஸில் சம்மன்ஸ் சென்ட் பண்ணலாம், அது வேலிட். ஆனால் 41A நோட்டீஸை சென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டிங்ஷன் பண்ணதுக்கு ரீசன் அந்த 530 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் தான் ரீசன். 530 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ட்ரையல் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் டு பி ஹெல்ட் இன் எலக்ட்ரானிக் மோட். ஆல் ட்ரையல் என்கொயரி அண்ட் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் சங்கீதா இன்க்ளூடிங் issuance, service and execution of summons and warrant, examination of complainant and witnesses. 41A ரிலேட்டடாக நோட்டீஸ் ரிலேட்டடாக பேசும்போது 530 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் நம்ம சொன்னோம். 530 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆல் ட்ரையல் என்கொயரி அண்ட் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் சங்கீதா. இதுலேயே அது எதை இன்க்ளூட் பண்ணுது? ஓப்பனிங் லைன்லேயே அது முடிஞ்சிடும். அது ஆல் என்கொயரி ட்ரையல் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் சங்கீதா. இதில் இன்வெஸ்டிகேஷன் வருதா? இதுதான் ஆன்சர், ஒரே கீ ஆன்சர் இதுதான். இன்வெஸ்டிகேஷன் வருதா அந்த வேர்டில்? இல்லை அதர் ப்ரொசீடிங்ஸில் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கலாமா? இன்வெஸ்டிகேஷன் அதில் வராது. அப்போ 530 நான் இன்வோக் பண்ணி ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸு நான் எலக்ட்ரானிக் மோட்ஸில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது எடுத்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்ளை ஆகாத ப்ரொவிஷன்ஸ் எப்படி நீங்கள் இன்வோக் பண்ண முடியுன்ற ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துச்சு. 530 தான் நீங்கள் ஜென்ரல் ரூல். நீங்கள் இதை எடுத்து என்னென்னா, ஒரு சில செக்ஷன்ஸில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் மீன்ஸில் சப்ளை பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க காப்பீஸ்.
சிஜே ஆஸ்பரன்ஸு எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கிறீங்கன்னா டைமில் ரிலேட்டடாக நிறையா படிச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த பேசிக்ஸ் வந்து என்னென்னா, காப்பீஸ் இருக்குல்ல, இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் இஷ்யூ பண்ணோடனே கோர்ட்டு காகின்சன்ஸ் எடுத்தோடனே அக்யூஸ்டுக்கு சம்மன்ஸ் சர்வ் பண்ணுவாங்களா? அந்த சம்மன்ஸை வாங்கிட்டு வந்தோடனே அக்யூஸ்ட் அப்பியர் ஆனோடனே அக்யூஸ்டுக்கு காப்பீஸ் கொடுப்பாங்களா? எத்தனை நாளில் கொடுப்பாங்க? 14 days. இது போலீஸ் கேசஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் அக்யூஸ்ட் அப்பியர் ஆனதுலேருந்து 14 நாளைக்குள்ளே நீங்கள் காப்பீஸை கொடுத்துடணும். எக்காரணத்தை கொண்டும் 14 நாளை தாண்டக்கூடாது. எதுனா போலீஸ் கேஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டில் வந்த கேசஸில் காகின்சன்ஸ் எடுத்து கோர்ட்டு அதில் காப்பி சர்வ் பண்ணணும்னா 14 நாள் அக்யூஸ்ட் அப்பியர் ஆனதுலேருந்து. கண்டிப்பாக இது வந்து பிஎன்எஸ்எஸில் சொல்லப்பட்ட டைம் லிமிட்டு. சிஆர்பிசியில் 4th வித்துன்ற வேர்டு இருக்கும். இங்கே 4th வித் போட்டு எக்காரணத்தை கொண்டும் 14 நாளை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்கள்கிட்ட எம்சிக்யூவில் கேட்டாங்கன்னா 14 days இது வரும். இதே டிஸ்சார்ஜ் வந்துச்சுனாவோ சார்ஜ் ஃப்ரேமிங் வந்தாவோ 60 daysன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சார்ஜ் ஃப்ரேமிங் அது எந்த டைமில் இருந்துன்னு அடுத்து பார்ப்போம். டைம் லிமிட் ரிலேட்டடாக வேணும்னா சொல்லுங்கள், அது தனியாகவே டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு இதில். ஏன்னா டைம் லிமிட் ரிலேட்டடாக அதிகமாக எம்சிக்யூஸில் கேட்கலாம். எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக வேணும். ஓகே, இப்போ இந்த 530 பார்க்கும்போது ஆல் ட்ரையல், என்கொயரி அண்ட் ப்ரொசீடிங்ஸ் இந்த 3 இருக்குது. இதில் இன்வெஸ்டிகேஷன் இல்லை. அப்போ இந்த 3 தான் என்னென்ன பண்ணலான்னா, இஷ்யூவன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் சமன்ஸ் அண்ட் வாரண்ட், கரெக்டாக? அப்புறம் எக்ஸாமினேஷன் ஆஃப் கம்ப்ளைனன்ட் அண்ட் விட்னஸஸ், ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ் இன் என்கொயரி அண்ட் ட்ரையல் தான் இருக்குது. அண்டு ஆல் அப்பலட் ப்ரொசீடிங்ஸ் ஆர் எனி அதர் ப்ரொசீடிங்ஸ் இதில் தான் வரும். may be held in electronic mode by use of electronic communication or use of audio video electronic means. இது வந்து என்னென்னா, உங்களால் ஒரு சம்மன்ஸை எலக்ட்ரானிக் மீன்ஸில் அனுப்ப முடியுமான்னு கேட்டால் அனுப்ப முடியும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி. இது இல்லாமலே நீங்கள் வந்து 63 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் எடுத்திங்கன்னா சம்மன்ஸை எலக்ட்ரானிக் மீன்ஸ்லேயே அனுப்பலான்னு சொல்லியிருப்பாங்க. அதில் கோர்ட்டோட சீல் இருக்கணும், சைன் இருக்கணும், இமேஜ் இருக்கணும், ஸோ ஆன் ஸோ இருக்கும். இது டியூலி சர்வ்டுன்னு சொல்லிட்டு 70 subsection 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கீழே ஹெல்டு பண்ணப்பட்டிருக்கு. 70 subsection 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் எடுத்திங்கன்னா எலக்ட்ரானிக் மீன்ஸில் அனுப்பப்படுற சம்மன்ஸும் இஸ் டியூலி சர்வ்டுன்னு எடுத்துக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி சம்மன்ஸை யார் சர்வ் பண்ணுவா? போலீஸ் மட்டும்தான் சம்மன்ஸை சர்வ் பண்ணுமா? வேறு யாருமே இல்லையா? சம்மன்ஸ் ஹவுஸ் சர்வ்டு அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது 64 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். 64 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் இருக்கா? கோர்ட் ஆஃபீஸர்ஸ் போய் சம்மன்ஸை சர்வ் பண்ணுவாங்க. அப்போ கோர்ட் யார் பார்த்துக்குவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் வந்து சம்மன்ஸ் ஹவுஸ் சர்வ்டுன்றதில் சம்மன்ஸ் ஷால் பி சர்வ்டு பை போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் கொடுப்பாங்க சம்மன்ஸை சர்வ் பண்ணுறது. ஓகேவா? ஆர் சப்ஜெக்டட் டு சச் ரூல்ஸ் ஆஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் மே மேக் இன் திஸ் பிஹாஃப் பை ஆஃபீஸர் ஆஃப் தி கோர்ட் இஷ்யூவன் இட். ஒருவேளை ஆத்தரைசேஷன் பண்ணி யாராவது ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக ஆத்தரைசேஷன் பண்ணால் அந்த பர்சன்ஸ் கொடுக்குற சம்மன்ஸ் வேலிட். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார்? போலீஸ். இல்லைனா எனி அதர் பப்ளிக் சர்வெண்ட்ஸை வந்து நீங்கள் சர்வ் பண்ண சொல்லலாம். இந்த அடிப்படையில் வரும். இப்போ இந்த சம்மன்ஸை இவங்க தான் சர்வ் பண்ணுவாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எந்த மீன்ஸில் சர்வ் பண்ணுவாங்க? எய்தர் பை இன் பர்சனாக கொடுப்பாங்க. இப்போ எலக்ட்ரானிக் மீன்ஸில் கொடுத்தாலும் வேலிடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இதே இது 41A நோட்டீஸோ ரைட் நவ் 35 subsection 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் சொல்லப்படுற அந்த நோட்டீஸை நீங்கள் எலக்ட்ரானிக் மீன்ஸில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்? ஆனால் சம்மன்ஸை நீங்கள் எலக்ட்ரானிக் மீன்ஸில் அனுப்பலாம். ஆனால் நீங்கள் இதை எலக்ட்ரானிக் மீன்ஸில் அனுப்ப முடியாது. ஏன்? ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். அந்த நோட்டீஸை நீங்கள் எலக்ட்ரானிக் மீன்ஸில் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். 41A நோட்டீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கான்சிக்வன்சஸ் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆன்சரில். இப்போ க்ரீவியன்ஸ் இருக்குல்ல, அதே சம்மன்ஸை நான் சர்வ் பண்ணுறேன், அதை அவர் வாங்கலைன்னா நீங்கள் சப்சிக்வெண்ட் என்ன பண்ண போகிறீங்களா? ஏதாவது பண்ணுவீங்களா? இப்போ ஒரு விட்னஸோ ஒரு அக்யூஸ்டுக்கோ நீங்கள் சம்மன்ஸை சர்வ் பண்ணீங்க, சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணுவீங்க? அடுத்து வீட்டில் ஓட்டுறோம். அடுத்து என்ன பண்ணுவான்? வாரண்ட் இஷ்யூ பண்ணுவான். அந்த வாரண்ட் பெயிலபிள் வாரண்ட். அப்போ க்ரீவியன்ஸ் கம்மியாக இருக்கா? ஆனால் இதே 41A நோட்டீஸை நீங்கள் அனுப்பலைன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? அரெஸ்ட். இந்த க்ரீவியன்ஸை பார்த்தனால தான் நீங்கள் அதை எலக்ட்ரானிக் மோட்ஸில் அனுப்பாதீங்க. ஏன்னா மேபி மறந்துடலாம், அவங்க பார்த்துட்டு மேபி அதை உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் சம்மன்ஸ் அப்படி கிடையாது. அது போக ஆக்ட்லேயே அது ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் 41A நோட்டீஸ்ன்றது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
41A நோட்டீஸ் ரைட் நோ 35 சப்செக்ஷன் 3ல சொல்லப்படுற அதோட கான்சிக்வன்சஸை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அங்கே வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறது நோட்டீஸ் நாட் சமன்ஸ். 41A நோட்டீஸ் தான் சொல்லணுமே, சமன்ஸ்னு சொல்லக்கூடாது. ரைட் நோ 35 சப்செக்ஷன் 3ல சொல்லப்படுறது நோட்டீஸ் நாட் சமன்ஸ். சமன்ஸ்னு சொன்னால் தான் ப்ராப்ளமே அரைஸ் ஆகும். ஆனால் சில பேர் சமன்ஸ் சொல்லுவாங்க, போலீஸ் சமன் அனுப்பி வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்படின்ற வேர்டு இல்லை. சமன்ஸ் வந்து போலீஸ்னால் அனுப்ப முடியாது, கோர்ட்னால் மட்டும்தான் அனுப்ப முடியும். இந்த ரீசன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, 35 சப்செக்ஷன் 1ஓட கிளாஸ் பியில் லெஸ் தென் 7 இயர்ஸ் இருக்க அஃபென்சஸுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் 2 கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது ரீசன் டு பிலீவ்னு இருக்கணும். அவர் ரீசன் டு பிலீவ் பண்ணுவார் இவர் இந்த அஃபென்ஸை கமிட் பண்ணியிருக்காருன்றது. இந்த அஃபென்ஸ் அவர் கமிட் பண்ணிக்கான்னு ரீசன் டு பிலீவ் ஆகி அதுக்கப்புறம் கிளாஸ் 2ல் இருக்க அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண என்னென்னா, இவர் டேம்பர் பண்ணுறாரு, எவிடன்ஸை டேம்பர் பண்ண போகிறாரு, இவர் அப்ஸ்காண்ட் ஆக போகிறாரு, கோர்ட் முன்னாடி அப்பியர் ஆக மாட்டார், எவிடன்ஸை த்ரெட்டன் பண்ணுறாரு, கோஆப்ரேஷன் பண்ண மாட்டார் இன்வெஸ்டிகேஷனுக்கு, ஃபர்தர் அஃபென்ஸ் கமிட் பண்ண போகிறாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்ஸ் இருந்தால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7 இயர்ஸ் ஆர் லெஸ் தென் 7 இயர்ஸ் இருக்க அஃபென்சஸ். இது வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும்? 41A நோட்டீஸ் ரைட் நோ 35 சப்செக்ஷன் 3 கீழே சொல்லப்படுற அந்த நோட்டீஸை நீங்கள் அனுப்பிட்டு அதில் அவர் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் மெட்டீரியலில் தான் நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக திரும்பி அவரை அரெஸ்ட் பண்ணணும். அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லாமல் ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸ். தட் மீன்ஸ் நான் சம்மன்ஸ் அனுப்பினேன், சம்மன்ஸ்னு சொல்லக்கூடாது, நோட்டீஸ் அனுப்பினேன், நோட்டீஸ் அனுப்பி அவர் அதை ஒபே பண்ணலை, சப்சிக்வெண்ட்டாக அவர் இது பண்ண போகிறாரு, தட் மீன்ஸ் இவர் இப்போ ஃபர்தர் அஃபென்ஸ் கமிட் பண்ணுறாரு, இல்லைனா விட்னஸை டேம்பர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸை வச்சு தான் அவரை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் சத்யேந்தர் குமார் அன்டில் வர்சஸ் சிபிஐ 2026. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து 2025, இது 2026. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருவோம். 2026 INSC பேஜ் நம்பர் 115. இது லேட்டஸ்ட்டு சத்யேந்தர் குமார் அன்டில் வர்சஸ் சிபிஐயோட லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 35 சப்செக்ஷன் 3 கீழே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டீங்க, அந்த அதை ஒபே பண்ணலன்ற ஒரே சோல் கிரவுண்ட்ஸில் நீங்கள் திரும்பியும் சப்சிக்வெண்ட்டாக அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸ் இருக்கணும். அந்த ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸ் இருக்கணும்னா 35 சப்செக்ஷன் 6 ஆஃப் பிஎன்எஸ்எஸும் 35 சப்செக்ஷன் 6 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் அண்ட் 35 சப்செக்ஷன் 1ஓட சப்செக்ஷன் பி அதோட கிளாஸ் 2வை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதுகிற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா திரும்பி சொல்கிறேன். 35 சப்செக்ஷன் 6ஐயும் 35 சப்செக்ஷன் 1ஓட சப்செக்ஷன் பியையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும், நோட்டீஸ் இஸ் மேண்டிட்டரின்னு சொல்லிட்டு இங்கே கேஸில் சொல்லிட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவே சொல்லிட்டாங்க. 35 சப்செக்ஷன் 3ஓட நோட்டீஸ் இஸ் மேண்டிட்டரி. அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அதை ஒபே பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காண்டி நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ரீசன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன்ல, ஃபர்தராக என்ன பண்ணுறாரு, அந்த ஃபர்தராக அஃபென்ஸ் கமிட் பண்ண போகிறாரு, இல்லைனா டேம்பர் பண்ணுறாரு, இல்லைனா அப்ஸ்காண்ட் ஆக போகிறாரு, இல்லைனா ஏதாவது பண்ண போகிறாரு, இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் நான் சொன்னேன்ல, ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, இப்போ இதை பண்ண போகிறாரு, அதனால நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கடுத்து ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸை வச்சு தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னதான் சத்யேந்தர் குமார் அன்டில் வர்சஸ் சிபிஐ 2026 INSC பேஜ் நம்பர் 115. ஓகேவா? இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்த லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். ப்ளீ பார்கெனிங் ரிலேட்டடாக சொல்கிறேன்னு சொன்னேன்னா, வாட் இஸ் பை ப்ளீ பார்கெனிங்? ட்ரான்சிட் ஏபி கேள்விப்பட்டீங்களா யாராவது? ட்ரான்சிட் ஏபி ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் அது. இப்போ வந்து ப்ளீ பார்கெனிங் ரிலேட்டடாக சொல்லும் போது வாட் இஸ் பை ப்ளீ பார்கெனிங் யாராவது? ப்ளீ பார்கெனிங் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது எப்படி காம்பவுண்டபிள் அஃபென்சஸ்லேருந்து டிஃபர் ஆகுது? காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ்லையும் ப்ளீ பார்கெனிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? டெண்டர் ஆஃப் பார்டன், அது பேர் டெண்டர் ஆஃப் பார்டன். அக்கம்ப்ளிஸ்ட், அப்ரூவர், டெண்டர் ஆஃப் பார்டன். 306, 307, 308 ஆஃப் சிஆர்பிசி, 343, 344, 345 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் அதுபடி ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கு 138 ஆஃப் தி பிஎஸ்ஏவை ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது டெண்டர் ஆஃப் பார்டன். நான் சொல்கிறது ப்ளீ பார்கெனிங். அப்போ நீங்கள் தண்டனை பண்ணதை ஒத்துக்கிறீங்க, ஆனால் அதை நீங்கள் ட்ரையலில் போகிறதுக்கு முன்னாடி ஒத்துக்கிறீங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது ப்ளீ ஆஃப் கில்ட்டின்னு ஒன்று பண்ணுவீங்களா? வெதர் யூ ப்ளீட் கில்ட்டி ஆர் நாட்னு கேட்பீங்களா? ப்ளீடிங் கில்ட்டி. அதுக்கும் ப்ளீ ஆஃப் பார்கெனிங்க்கு என்ன சார் வித்தியாசம்? அது ட்ரையல் ஆரம்பிக்க ஸ்டேஜ்லேயே நீங்கள் கேட்பீங்க. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ண 30 நாளைக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த ப்ளீ ஆஃப் பார்கெனிங் போடணும்னு சொல்கிறாங்க. ப்ளீ ஆஃப் பார்கெனிங் நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா 293, 294 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ரைட் நவ்
290 of BNSS, any person accused of an offence may file application for plea bargaining within the period of 30 days from the date of framing of charge. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுலேருந்து 30 நாளைக்குள்ளே அவர் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் ரிலேட்டடாக அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். இப்போ ப்ளீ ஆஃப் கில்ட்டினா என்ன சொல்லியிருக்கோம்? நான் அஃபென்ஸ் நான் தான் கமிட் பண்ணேன், எனக்கு தண்டனை கொடுங்க, நான் பண்ண தப்ப. அதில் அவர் வந்து தண்டனை குறைச்சித்தாங்கன்னு சொல்லி கேட்பாரா? அங்கே ப்ளீ ஆஃப் கில்ட்டியில் இங்கேயும் கேட்பார், இப்போ இங்கேயும் கேட்பார். அங்கே கேட்க மாட்டார், இங்கே கேட்பார். அதில் கன்விக்ஷன் பண்ணலாமா சார்? நான் தான் தப்பு பண்ணேன்னு நான் சொல்கிறேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் நீ எனக்கு கன்விக்ஷன் கொடுத்துருவீங்களா? கொடுக்கலாம். இல்லை நான் கேட்குறேன், ஒரு டிரைவர் இருக்கார், ஓனர் போயிட்டு வண்டியில் ஒருத்தவரை கொலை பண்ணிடுறாரு, உன் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வா, நீயே ஒத்துக்கிட்டா நான் குறைஞ்சபட்ச தண்டனைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றேன். அவர் போய் ப்ளீ ஆஃப் கில்ட்டி பண்ணிடுறாரு, அவர் கன்விக்ஷன் கொடுத்துறீங்க. ஒரிஜினல் அக்யூஸ்ட் எங்கே இருக்கார்? நீங்கள் எவிடன்ஸ் எடுத்திருந்தா இவர் தப்பு பண்ணலன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, கரெக்டாக? ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸு, அப்போ ட்ரையலுக்கு போயிடுவீங்க. ப்ளீடிங் கில்ட்டிலே நீங்கள் கன்விக்ஷன் கொடுக்கலாம் ஆஸ் பர் லா. அப்படி போயிட்டீங்கன்னா ட்ரையலுக்கு போகக்கூடாது. நீங்கள் சொல்கிறது கன்விக்ஷன் கொடுக்குறேன்ட்டிங்க சார், அப்படி கன்விக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ட்ரையலுக்கே போகக்கூடாது. ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸை விசாரிக்க மாட்டீங்க, டிஃபென்ஸ் சைடு போக மாட்டீங்க, 313 எதுவுமே ஃபாலோ பண்ணால் ஸ்ட்ரைட்டாகவே கன்விக்ஷனுக்கு போகிறீங்க. வேறு யாரோ ஒரு அக்யூஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணுறேன், அவன் குடும்பத்தை நான் பின்னாடி வச்சுட்டு நீ போய் ப்ளீட் கில்ட் பண்ணிக்கோ, இல்லைனா அவன் குடும்பத்தை கொண்டு வந்து சொன்னால் அவன் பண்ணுவானா பண்ண மாட்டானா கோர்ட்டில் வந்து? அப்போ அவனுக்கு அப்படி தண்டனை கொடுத்துடலாமா? இந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களா, ட்ரையலுக்கு கொண்டு போனால் தான் ப்ராசிக்யூஷன் பண்ணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளீட் கில்ட்டி பண்ணிக்கிட்டு வாங்குறேன்றீங்க. பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்ஸில் இருக்கும். அது ஒன் ஆஃப் தி வந்து என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் நிறையா ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன சர்க்குலேட் பண்ணுறேன், குரூப்பில் சர்க்குலேட் பண்ணுறேன் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை. அதில் வந்து என்ன சொல்லலாம்னா, செஷன்ஸ் கேசஸில் இருக்கும் போது நீங்கள் ப்ளீட் கில்ட்டியில் கன்விக்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே மே தான் இருக்கும். ஈவன் தோ அக்யூஸ்டு ப்ளீட் கில்ட்டி பண்ணால் கூட நீங்கள் கண்டிப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணுமே தவிர கன்விக்ஷன் இஸ் நாட் மேண்டிட்டரி. அங்கே அந்த சாலும் மேவும் ஒரு நல்ல கேம் ப்ளே பண்ணும். சால் ரெக்கார்ட் த ப்ளீ ஆஃப் கில்ட்டி பட் மே கன்விக்ட் ஹிம். சால் ரெக்கார்ட் த ப்ளீ ஆஃப் கில்ட்டி, அவர் ப்ளீட் பண்ணுறதை கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் மே கன்விக்ட் ஹிம். அப்போ கன்விக்ஷன் இஸ் நாட் மேண்டிட்டரி. ஓகேவா? இதுதான் அந்த கேம் பிளேயில் இருக்கும். நீங்கள் ப்ளீடிங் கில்ட்டி படிச்சிங்கன்னா சால் ரெக்கார்ட் த ப்ளே ஆஃப் கில்ட்டி பட் மே கன்விக்ட் ஹிம்னு இருக்கும். அங்கே சால் கன்விக்ட் ஹிம்னு இருக்காது. அதனால் ஒரு அக்யூஸ்டு ப்ளீடிங் கில்ட்டி பண்ணால் கூட ஆஸ் அ ஜட்ஜு, செஷன் ஜட்ஜ் நானோ, ஆஸ் அ மேஜிஸ்ட்ரேட் நானோ, இல்லைப்பா உனக்கு ட்ரையல் நடத்தி தான் கன்விக்ஷன் கொடுப்பேனா, ஹீ கேன். The learned judge can do that power because it may convict him. So it is my discretion to convict you or to conduct the trial. So I am going to conduct the trial. Court discretion. In Sessions case, you do not convict on basis of plea of guilty அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறேன். இதில் செஷன்ஸ் கேஸஸை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்லேயுமே சின்ன சின்ன அஃபென்சஸ்க்கு அது வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் மேஜர் அஃபென்சஸ்க்கு அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீ ஆஃப் கில்ட்டியில் கன்விக்ஷன் கொடுக்குறது ப்ராப்பர் கிடையாது மோஸ்ட்லி. என்டிபிஎஸ்சில் எப்படி என்ன அட்மிஷன் பண்ணுவார்? நீங்கள் அந்த இதை ரைஸ் பண்ணலாம், உங்களுக்கு கம்பல்சனில் பண்ணிங்களா வாலண்டரியாக பண்ணிங்களான்னு நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல சார். ஆஸ் அ டிஸ்கிரிஷன்னா, ஆனால் அந்த டிஸ்கிரிஷனை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ். என்டிபிஎஸ்க்கு வேணால் உங்களுக்கு தனியாக ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். செஷன்ஸ் கேஸஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடாது, தட் இஸ் ரூல். ஸ்பெஷல் கோர்ட் கேடரு அந்த இதில் கன்விக்ஷன் ஆன் ப்ளீ ஆஃப் கில்ட்டி இருக்கான்னு பாருங்கள். அது 2 வகையான ஜேம் லெவல்லையும் நடக்கும் என்டிபிஎஸ் கேசஸ். குவான்டிட்டியை பொறுத்து மாறுமா? ப்ளீ பார்கெனிங் எந்தெந்த அஃபென்சஸுக்கு வராதுன்னு போட்டிருக்கு. 289 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் எந்தெந்த அஃபென்சஸுக்கு வராதுன்னு போட்டிருக்குன்னு பாருங்கள். 289 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், 265 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசியில் எந்தெந்த அஃபென்சஸுக்கு ப்ளீ ஆஃப் பார்கெனிங் அப்ளை ஆகாதுன்னு சொல்கிற சாப்டர்ஸை பாருங்கள். கடைசியில் இருக்கும். அதாவது 289 சப்செக்ஷன் 1ஓட லாஸ்ட்டில் பாருங்கள், அது குறிப்பிட்ட அஃபென்சஸ் சொல்லும். 7 இயர்ஸுக்கு மேலே இருக்க அஃபென்சஸ், டெத் ஆர் லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்டுக்கு வராது. அடுத்தது பட் டஸ் நாட் அப்ளை டு உமன் அஃபென்சஸ். இன்னொன்று சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரிஸ் அண்ட் ஹஸ் கமிட்டட் அகெயின்ஸ்ட் உமன் ஆர் சைல்டு. ஒரு ஹுமனுக்கு எதிராக நான் ஒரு ஹர்ட்டை காஸ் பண்ணுறேன், ஒரு க்ரீவியஸ் ஹர்ட்டை காஸ் பண்ணுறேன், வெதர் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் வில் அப்ளை ஆர் நாட். ஒரு ஹுமனுக்கு எதிராக நான் ஒரு க்ரீவியஸ் ஹர்ட் காஸ் பண்ணுறேன், இப்போ நான் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஹர்ட்டு எதுவுமே கேட்க முடியாது. அது சொல்கிறது அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் கமிட்மெண்ட்ன்றது
ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் ஜெண்டர் சென்ட்ரிக் அஃபென்சஸ், நாட் எக்ஸ்க்ளூடிங் நான் ஜெண்டர் அஃபென்சஸ். அதாவது ஸ்பெசிஃபிக்காக உமன்ஸுக்கு எதிரான அஃபென்சஸ்னு ஒன்று இருக்கும்ல, ரேப்பு, அடுத்தது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், வாயரிசம், ஸ்டாக்கிங், டிஸ்டர்பிங், இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி அஃபென்சஸுக்கு தான் அது சொல்கிற அஃபென்சஸ் அகென்ஸ்ட் கமிட்டட் அகென்ஸ்ட் உமன். எல்லா அஃபென்சஸ்க்கெலாம் இல்லை. ஓகே, அது பாய்ஸும் பண்ணலாம், கேர்ள்ஸும் பண்ணலாம், பாய்ஸுக்கு எதிராக பண்ணலாம், கேர்ள்ஸுக்கு எதிராக பண்ணலான்னு தானே இருக்குது ஹர்ட்டு. அதனால் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் அங்கே கேட்டுக்கலாம். இது ரிலேட்டடாக சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஜி வெங்கடேசன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், ஜி ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் கொடுத்தது. 2024 லைவ் லா மெட்ராஸ் 319. 2024 லைவ் லா மெட்ராஸ் 319. இதில் கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை பார்த்துக்கோங்க. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜெண்டர் சென்ட்ரிக்கும் ஜென்ரல் நியூட்ரல் அஃபென்சஸ் மட்டும்தான் அது சொல்லுது. ஃபார்ச்சுனேட்லி பிஎன்எஸ்எஸில் அஃபென்சஸ் அகென்ஸ்ட் உமனை வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க, சாப்டர் வைஸ் சொல்லிட்டாங்க. அந்த சாப்டருக்குள்ளே வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அஃபென்சஸ் அகென்ஸ்ட் உமன் ரிலேட்டடாக ஒரு சாப்டர் இருக்கா இல்லையா? இருக்கும். சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7. எந்த சாப்டர்? 7. அஃபென்சஸ் அகென்ஸ்ட் உமன் மேடம் அண்ட் சில்ட்ரன் ஒரு சாப்டர் இருக்குல்ல, அது என்ன சாப்டர்? சாப்டர் 4. சாப்டர் 4ன்றது அஃபென்சஸ் அகென்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ். அந்த சாப்டரில் வர அஃபென்சஸுக்கு நீங்கள் ப்ளீ பார்கெனிங் கேட்க முடியாது, ஈவன் தோ லெஸ் தென் 7 இயர்ஸாக இருந்தால் கூட. ஓகேவா? இதை டிஸ்டிங்விஷ் பண்ணி, இதை கேட்டகரியாக அனலைசிஸ் பண்ணி சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போ சொன்ன வெங்கடேசன், ஜி வெங்கடேசன் வர்சஸ் ஸ்டேட். இதை நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ப்ளீ ஆஃப் பார்கெனிங் ரிலேட்டடாக இருக்காது, இதில் இருக்கும். நீங்கள் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் பண்ணால் கூட உங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கலாமா, கொடுக்க முடியாதா? ப்ளீ ஆஃப் பார்கெனிங்கில் அக்யூஸ்ட் வாலண்டரியாக வரணும், அவர் பார்கெயின் பண்ணுறாரு. இதில் மியூச்சுவலி சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு சொல்லியிருப்போம், மியூச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி டிஸ்போசிஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த அடிப்படையில் அஸ் வந்து விக்டிமுக்கும் இவங்களும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. விக்டிமுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு செட்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அடிப்படையில் அந்த அக்யூஸ்டுக்கு கன்விக்ஷன் கொடுக்கணுமா, கொடுக்க வேணாமா? நான் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு கன்விக்ஷன் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா? அப்புறம் ப்ளீ பார்கெனிங் பண்ணுறேன் சார், இல்லை லெஸ்ஸர் அஃபென்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து கேட்டகரிக்கலாக அனலைஸ் பண்ணுறது 293 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி டிஸ்போசல் ஆஃப் கேசஸ். அப்போ அவருக்கு எவ்வளோ தண்டனை கொடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க, அவருக்கு எவ்வளோ தண்டனை கொடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஆஸ்பெக்ட்ஸில் இருப்பாங்க, ப்ளீ ஆஃப் பார்கெனிங் பண்ணால் தண்டனை ரொம்ப கிடையாது, தண்டனைலாம் கிடையாது, பார்கெனிங் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. 293 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் அப்போ அவங்களுக்கு தண்டனை லெஸ்ஸராக கொடுப்பாங்க, லெஸ்ஸர் அஃபென்சஸ் கொடுப்பாங்க, லெஸ்ஸர் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. மேபி அது ஃபைனாக கூட இருக்கலாம். மினிமம் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மினிமம் பனிஷ்மெண்ட் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருப்பாங்க. அது பார்கெனிங் சொல்கிறாங்க சார். இதே காம்பவுண்டபிள் அஃபென்சஸில் நீங்கள் வந்து தண்டனை கொடுப்பீங்களா? அதே சமாதானம் தான் இங்கே பண்ணுவோம், ஆனால் இது வந்து மியூச்சுவலாக பண்ணுறது, இந்த அடிப்படையில் வருது. காம்பவுண்டபிள் அஃபென்சஸுக்கு நீங்கள் காம்பவுண்ட் பண்ணிட்டு போகலாம், நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸில் அந்த ப்ளீ ஆஃப் பார்கெனிங் எடுத்துக்கலாம், அதை எடுத்து குறைச்சி கேட்டுக்கலாம், தண்டனை குறைச்சி கேட்டுக்கலாம். இதில் வந்து மே சென்டென்ஸ் த அக்யூஸ்ட் டு த ஹாஃப் ஆஃப் தி இருக்கும், அதுக்கு கீழே கூட கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம கூட இருக்கலாம். அது அந்த கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் மாதிரி இருக்கும். இங்கே நாட் சால் சென்டென்ஸ் இம்முன்னு இருக்காது, மே தான் இருக்கும். அந்த டிஸ்கிரிஷனை யூஸ் பண்ணுறது அந்த ஜட்ஜஸோட டிஸ்கிரிஷனாக இருக்குது. 293 இதே இது இப்போ சொன்ன வெங்கடேசன் ஸ்டேட்டை படிச்சிங்கன்னா இன்னும் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். அதில் ஜஸ்டிஸ் வந்து க்ளீன் அண்ட் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ப்ளீ ஆஃப் பார்கெனிங் ரிலேட்டடாக நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது, அதில் கொஞ்சம் நல்லாவே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஓகே, இந்த 293லையும் சேஞ்சஸ் நிறையா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் போகிறதுக்கு நீங்கள் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுலேருந்து 30 நாளைக்குள்ளே அந்த அப்ளிகேஷனை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு லா சொல்லுது. மே ஃபைல் அப்ளிகேஷன் ஃபார் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் வித்தின் தி பீரியட் ஆஃப் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுலேருந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் ப்ளீ ஆஃப் பார்கெனிங் ரிலேட்டடான அப்ளிகேஷனை யார் போடணும்? அக்யூஸ்ட் மட்டும்தான், அக்யூஸ்ட் மட்டும் தான் போட முடியும். அவர் வாலண்டரியாக போடுவார். ஓகேவா? இதில் இது ரிலேட்டடாக படிக்கும் போது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும், கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். அது ரிலேட்டடாக பார்த்துருக்கீங்களா? அதில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அதை படிச்சுட்டு வந்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ
அடுத்த கேஸ் லாஸ் நான் பார்க்குறது வந்து இம்பார்ட்டண்டானது வந்து இது 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுது? சரி, உங்களுக்கு சிஆர்பிசியில் சொல்லி கேள்விப்பட்டனால 436 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி அது என்ன சொல்லுது? எழுதுது மேடம். இந்த அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் இருக்காங்களே, அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா சொல்லுவாங்க. நம்ம எப்படி இந்த 167 ஆஃப் சிஆர்பிசி 187 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி இந்த சாட்டிஸ்ஃபரி பெயில்னு சொல்லுவோம்ல, டிஃபால்ட் பெயில், சாட்டிஸ்ஃபரி பெயில், அதே மாதிரி இது ஒரு வகையான பெயில். இது வந்து என்னென்னா அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸுக்கான பெயில். இவங்க வந்து இந்த க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஈவன் வந்து அஃபென்சஸில் வந்து டெத் சென்டென்ஸ் மட்டும் வராது. ஆனால் இப்போ பிஎன்எஸ்எஸில் டெத் ஆர் லைஃப் இது ரெண்டுமே வராது. இதை தவிர மற்ற அஃபென்சஸ், இம்ப்ரீஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அஃபென்சஸை நீங்கள் கமிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 1/3 1/2 இந்த 2 க்ரைட்டீரியா பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் அஃபெண்டராக இருந்தால் 1/3 ஆஃப் தி இம்ப்ரீஸ்மெண்ட், மேக்ஸிமம் இம்ப்ரீஸ்மெண்ட் 10 இயர்ஸ்னால் அதில் 1/3 அவர் உள்ளக்குள்ளே போயிட்டார், அனுபவிச்சிட்டாருன்னா ஹீ இஸ் என்டைட்டில்டு ஃபார் பெயில் அண்டர் 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதே ஒரு ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர் இல்லை அப்படின்னா 1/2 விச் மேபி எக்ஸ்டெண்டட் டு 10 இயர்ஸ்னால் அதில் 1/2 எவ்வளவு? 5 இயர்ஸ். அந்த 5 வருஷம் அவர் வந்து அனுபவிச்சிட்டார், அண்டர் ட்ரையல் பிரிசனராக இருந்துட்டார் அப்படின்னா ஹீ இஸ் என்டைட்டில்டு ஃபார் பெயில் அண்டர் 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் whether it apply retrospectively or not. BNSS retrospective or prospective? Prospective. BNSS retrospective or prospective? Prospective. அப்போ 479 1/3 வந்து நான் என்டைட்டில் பண்ண முடியுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தெஃப்ட் கேஸ்னு வச்சுக்கோங்க சார். தெஃப்ட் கேஸில் நான் முன்னாடி 1/2 1.5 வருஷம் உள்ளக்குள்ளே இருந்திருக்கணும். கரெக்டாக ஃபஸ்ட் டைம் அஃபெண்டராக இருக்கேன், நான் முதல் திருட்டு பண்ணுறேன், தெஃப்ட் கேஸ் நடந்துட்டுருக்கு, அதில் 1/2 இருக்கணும், 1.5 வருஷம் நான் உள்ளக்குள்ளே இருந்தால் தான் நான் என்டைட்டில் அண்டர் 436 கேபிட்டல் ஏ ஆஃப் தி சிஆர்பிசி பெயிலுக்கு. ஆனால் இப்போ பிஎன்எஸ்எஸ் வரும்போது நான் 1 வருஷம் உள்ளக்குள்ளே இருந்துட்டேன், நான் ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர். 479 சப்செக்ஷன் 1 ஃபஸ்ட்டு ப்ரொவிசோ படி நான் என்டைட்டில்டு ஃபார் பெயிலு. ஆனால் நான் அஃபென்ஸ் கமிட் பண்ணும்போது ஐபிசி சிஆர்பிசி தான் இருந்துச்சு. இப்போ ரெட்ராஸ்பெக்டிவ் அப்ளை பண்ணி என்னை 1 வருஷம் ஃபுல்ஃபில் ஆனோடனே வெளியே விட போகிறீங்களா, இல்லை நீ 1.5 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்ல போகிறீங்களா? அப்ளை பண்ணுறதா தான். இது ரெட்ராஸ்பெக்டிவ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி கமிட் பண்ண அஃபென்சஸுக்கு நீங்கள் சிஆர்பிசி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டீங்க. இப்போ சிஆர்பிசியை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், பிஎன்எஸ்எஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த பெனிஃபிட்டாக அவர் கொடுக்குறீங்களா கொடுக்கல அப்படின்றதான் இஷ்யூ. தண்டனையே கிடையாது, இது ஜெயிலுக்குள்ளே இருக்கார், அவ்வளோதான். இது தண்டனையோட பிஎன்எஸ்எஸோட அந்த ப்ரொவிஸோ யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஏன் சார்? பிஎன்எஸ்எஸ் இன்ஃபோர்ஸ்னா பிஎன்எஸ்எஸ்க்கு அப்ளை ஆகிற ப்ரொசீஜருக்கு மட்டும்தான் பிஎன்எஸ்எஸ் வரணும், கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், அஃபென்ஸ் வந்து 30/6/2024 அன்னைக்கு கமிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகிறது எப்படி? அடுத்த நாள் தான், 1/7/2024. அது பிஎன்எஸ்எஸ் கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்படும், இன்வெஸ்டிகேஷன் பிஎன்எஸ்எஸ் கீழே நடக்கணும். தட்ஸ் ஆல் இஸ் அ ப்ரொசீஜர். ஆனால் இதே இது அஃபென்ஸ் வந்து 1/6/2024 அன்னைக்கு அஃபென்ஸ் கமிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எது? சிஆர்பிசி ஃபோர்ஸில் இருக்கும்போது, ஐபிசி ஃபோர்ஸில் இருக்கும்போது. ஐபிசி கீழே அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காரு, எஃப்ஐஆர் எது கீழே போடுவாங்க? சிஆர்பிசி ஐபிசி. சிஆர்பிசி கீழே தான் எஃப்ஐஆர் போட போகிறான். எஃப்ஐஆர் போட்டால் இன்வெஸ்டிகேஷன் எது கீழே பண்ணுவாங்க? சிஆர்பிசியில் பண்ணுவாங்க. சிஆர்பிசி ப்ரொசீஜர் தானே போயிட்டுருக்கு. இப்போ சிஆர்பிசியில் சொல்லப்படுற ப்ரொசீஜர் கீழே தானே எனக்கு பெயில் கொடுப்பீங்க. சிஆர்பிசியில் 1/3 ப்ரொசீஜரே இல்லை. அப்போ நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியாது, கரெக்டாக? எனக்கு இப்போ சொன்ன இல்லுஸ்ட்ரேஷன் புரியுதா? இப்போ பிஎன்எஸ்எஸில் எனக்கு இந்த ப்ரொவிசோ இருக்குது, இந்த ப்ரொவிசோடுக்கு நான் என்டைட்டில்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ரெட்ராஸ்பெக்டிவ் அப்ளை பண்ணால் கேட்கலாம், ப்ராஸ்பெக்டிவ் அப்ளை பண்ணால் கேட்க முடியாது. நான் சொன்ன இல்லுஸ்ட்ரேஷன் புரியுதா? ரெட்ராஸ்பெக்டிவ் அப்ளை பண்ணால் என்னால் கேட்க முடியும், ப்ராஸ்பெக்டிவ் அப்ளை பண்ணால் ஐ எம் நாட் என்டைட்டில்டு ஃபார் பெயில் அண்டர் 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இப்போ நீங்கள் வர்றதுக்கு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராஸ்பெக்டிவ் தான் அப்ளை பண்ணணும். சிஆர்பிசியில் இல்லை, பிஎன்எஸ்எஸில் இருக்குன்னா, பிஎன்எஸ்எஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நான் முன்னாடி இருக்க சிஆர்பிசிக்கான அதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண முடியுமா? சிஆர்பிசிக்கு இதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. இந்த ஒரு ப்ரொவிஷன் மட்டும் ரெட்ராஸ்பெக்டிவ் அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வில் அப்ளை ரெட்ராஸ்பெக்டிவ்லின்னு சொன்ன கேஸ்ல இன்ரி இன்ஹியூமன் கண்டிஷன் இன் 1382. இன்ரி இன்ஹியூமன் கண்டிஷன் இன் 1382 prisoners versus Director General of Prisoners 2024 live law Supreme Court
632. இந்த கேஸ்லால தான் 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வில் அப்ளை ரெட்ராஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பான். அது மூலமாக ஒரு பர்சன் அண்டர் ட்ரையல் பிரிசனாக இருக்கார், அவர் சிஆர்பிசி ப்ரொசீஜர் தான் அவருக்கு ஃபாலோ ஆகிட்டு இருந்தால் கூட இந்த பெனிஃபிட்டை ஹீஸ் என்டைட்டில்ட். அவர் இந்த 1/3 முடிச்சிட்டாருன்னா ஃபஸ்ட் டைம் அஃபண்டராக இருந்தால் ஹீ கேன் பி ரிலீஸ்ட் அண்டர் 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஓகேவா? ஈவன் தோ அவருக்கான ப்ரொசீஜர் சிஆர்பிசி ப்ரொசீஜராக இருந்தால் கூட பிஎன்எஸ்எஸ் கீழே ஹீஸ் என்டைட்டில்னு சொன்னது. ஆனால் இது கன்விக்டட் பிரிசனர்ஸுக்கு அப்ளை ஆகுமா இந்த பெனிஃபிட்ஸ்? இந்த கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. கன்விக்டட் பிரிசனர்ஸுக்கு இது அப்ளை ஆகுமா? 479 பெனிஃபிட் இருக்குல்ல, இப்போ நான் சொன்னேன்ல 1/3, இது கன்விக்டட் பிரிசனர்ஸுக்கு அப்ளை ஆகுமா? ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் நான் ரைஸ் நினச்சேன். அண்டர் ட்ரையல் பிரிசனர் கன்விக்டட் பர்சன்ஸ் ஒன்னு சேமா சார்? ஹூ இஸ் அண்டர் ட்ரையல் பிரிசனர்? இது எந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா, நான் கன்விக்ட் ஆயிடுறேன், நான் அப்பீல் போகிறேன், அப்பீலில் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கேட்கும் போது அது டிஸ்மிஸ் ஆகுது, அடுத்து அப்பீல் நடந்திருக்கும் போது நான் 479 கீழே 1/3 ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது கன்விக்டட் பர்சன்ஸ்க்கு அப்ளை ஆகுமான்னு சொல்லிட்டு அந்த இன்ஹியூமன் கண்டிஷன் சொன்னேன்ல அதில் சொல்லலை. அதனால சுப்ரீம் கோர்ட்டில் பார்க்கும் போது சொல்லாது அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ்க்கு தான் அப்ளை ஆகுது, இது கன்விக்டட் பர்சன்ஸுக்கு அப்ளை ஆகாது, இது போது ரெட்ராஸ்பெக்டிவாகவும் அப்ளை ஆகாது கன்விக்டட் பர்சன்ஸுக்கு சொல்லி கேரளா ஹைகோர்ட் சொன்னதான். அருண் குமார் vs ஸ்டேட் ஆஃப் கேரளா 2025 லைவ் லா கேரளா பேஜ் நம்பர் 72. 479 என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு அண்டர் ட்ரையலாக இருக்கேன், ட்ரையல் நடந்துகிட்ருக்கு, எனக்கு வந்து ட்ரையல் நடந்துட்டு போது நான் உள்ளக்குள்ளே இருக்கேன், ஏன்னா நான் பெயிலில் ரிலீஸால் நான் உள்ளக்குள்ளே இருக்கேன். இப்போ நான் எவ்வளோ வருஷம் தான் உள்ளக்குள்ளே இருப்பேன்? எனக்கு தண்டனே 3 வருஷம், அதில் 1 வருஷம் நான் உள்ளக்குள்ளே இருந்துட்டேன், அதனால அவனை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் 479. கன்விக்டட்னா அவன் தண்டனை கொடுக்கப்பட்டவன், ஹீஸ் ஆஸ் பர் லா, அவனை லாவை பொறுத்த வரைக்கும் யார் குற்றம் பண்ண. ஆனால் அண்டர் ட்ரையலாக இருக்கும் போது அவன் வந்து இன்னசென்ஸ்ன்ற ப்ளீ எடுப்பான், இன்னொன்று வந்து ஹீஸ் நாட் கன்விக்டட், டில் நவ் ஹீஸ் நாட் கன்விக்டட். ஆனால் இதில் வந்து கன்விக்ட் ஆகிட்டனா அவன் என்ன தப்பு பண்ணுவேன், அதனால் அவன் ஜெயிலில் இருக்கேன், அதுக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த 479 வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் அப்ளை ஆகாதுன்னு சொல்லி இப்போ டிசைட் ஆச்சு. இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணாங்க, இந்த இன்ஹியூமன் கண்டிஷன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ரைஸ் பண்ணும்போது கேரளா ஹைகோர்ட் டிசைட் பண்ணுது இந்த கேஸ் லாஸ். ஓகே.